वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। நமஸ்ததசே நமஸ்ததசா பதையே. அழகியசிங்கருடையதான அனுகிரகத்தினால அடியோங்கள் அடியேன் என் தமையன் இன்னும் என்னுடைய சகபாடிகள் எல்லாம் மதுராந்தகம் பாடசாலையில் நானும் அடியேனும் என் தமையனும் நியாயசிரோமணி அங்கே வாசித்தோம். அந்த சமயத்தில் அடியோங்களுக்கு இந்த வைகானச பகவத் சாஸ்திரத்தை இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போ அடியங்களுடையதான மந்திரோபதேச குரு ஸ்ரீமான் ஸ்ரீ ஸ்தலசேன பட்டாச்சார் சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அப்போ நாங்கள் தினந்தோறும் என்ன பண்ணுவோன்னா 4:45 ஸ்கூல் விடும். ஸ்கூல் விட்ட உடனே 5 மணிக்கு இந்த மாதிரி எங்கள் பிரார்த்தனை கூடம் இருக்குது. அந்த பிரார்த்தனை கூடத்தில் 5லேருந்து 5, 7, 5, 10 வரைக்கும் இந்த ஸ்தோத்திர பாடத்தை சொல்லுவோம். அப்போ அழிசிங்கர்கிட்ட இதுக்கு முன்னாடி எழுந்தறிந்த ஸ்ரீகாரிய சுவாமி சடகோபாச்சாரியார் சொல்லுவார், ஒரு மடத்தில் இவ்வளோ பெரிய பிரார்த்தனை வகுப்பில் பிரார்த்தனை கூடத்தில் ஜம்முன்னு கணின்னு இந்த விகனசாச்சாரிய ஸ்தோத்திர பாடத்தை கேட்குறச்சே எனக்கு பரமானந்தமாக இருக்குன்னு அனுகிரகம் பண்ணுவார். எங்கள் அப்படி சடகோபாச்சாரிய சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இது நன்னா இருக்குது இந்த ஸ்தோத்திர பாடம், இது தினந்தோறும் விடாத சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு நாள் ஸ்ரீகாரிய சுவாமி அனுகிரகம் பண்ணினார். அவர் தான் எங்களுக்கு நியாய குசுமாஞ்சலி பாடெல்லாம் சொல்லிக் எடுத்தார். மேற்கொண்டு நிறைய சாஸ்திர பாட்டங்கள்லாம் அவர்கிட்ட முக்தாவளியெலாம் அவர்கிட்ட வாசிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட மகான்கள் அழகிசிங்கர் அனுகிரகத்தினால இன்றைக்கி நாங்கள்லாம் பரம சௌக்கியமாக இருக்கோம். மதுராந்தகம் பாடசாலையில் வாசித்ததுனால எந்த குறவும் இல்லை, எங்களுக்கு பரம சௌக்கியமாக இருக்கும். அழகிசிங்கர் அனுகிரகம் எங்களுக்கு மேலே மேலே கிடைச்சுட்டே இருக்குது. எங்கள் வைகான சாலுக்கு எங்கள் வாத்தியார் சுவாமி குரு ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி நம்ம அகோவில மட்டத்து மேலே அவ்வளோ ஆசை. அழிசிங்கர் எங்கே எழுனாலும் அங்கே போய் சேவித்து ஒற்றை மந்திராட்சதை வாங்கிட்டு பெருமாள் கைங்கரியத்தை நிரவதிகமாக பண்ணினவர். இதுக்கு முன்னாடி இந்த அழிசிங்கருடையதான அனுகிரகத்தினால புள்ளபோதங்குடியில் சம்பரோக்ஷணம் நடந்தது. சம்பரோக்ஷணம் முடிஞ்சு பிரதிஷ்டையெல்லாம் ஆச்சு வந்தது. அன்றைக்கி இது மாதிரி துவாதசி அன்றைக்கி துவாதசிக்கு நாளை மாதிரி துவாதசி சமயத்தில் தான் சம்பரோக்ஷணம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எங்கள் வாத்தியார் சுவாமி பிரம்மகோஷம் ஆகி அவருக்கு மரியாதை ஆகணும்னு சொன்னார். இல்லை முதல்ல அழிசிங்கருக்கு தான் ஆகணும்னார். அழிசிங்கர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறச்சே அழிசிங்கர் என்ன சாதிச்சதுனாக்க, அவள் சம்பிரதாயம் அவளுடையதான கர்த்தவியம் ஏதோ அதை பண்ணட்டும், அது ஆனாவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ரீசிட்டாரி வாங்கிக்கிறேன், அதனால் ஒன்றும் தோஷம் இல்லை, அவள் சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். அதனால் அழிசிங்கர் சாதித்த பிரகாரம் எங்கள் சுவாமிக்கு முதல்ல சம்பரோக்ஷணம் ஆகி பிரம்மகோஷம் ஆனோன்னே அவருக்கு ஆச்சாரிய பகுமானம் பண்ணி அழிசிங்கர் எதிர்க்கையே அதுக்கப்புறம் தான் கோஷ்டி எல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது நாங்கள் பிரத்யட்சமாக நேராக பார்த்தோம். அதெல்லாம் எங்களுக்கு வைகான சாலுக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை இன்றைக்கி அழிசிங்கர் மாலோல வித்த சபையில் எங்கள் வைகானச பகவத் சாஸ்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி எங்களெல்லாம் இவ்வளோ உபகரித்தது எங்களுக்கெல்லாம் பெரிய பரம பாக்கியமாக இருக்கும். இதை விட பூலோகத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கணும், இந்த அனுகிரகம் கிடைச்சா எங்களுக்கு போகிறோன்னு சொல்லி பிரார்த்தித்து இன்னைய சதஸில் முக்கியமாக வைகானச பகவத் சாஸ்திரத்தில் கிரந்தங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ சொல்ல போகிற கிரந்தங்களை தவிர்த்து மேற்கொண்டு விகனசர் நேரடியாக பண்ணியது வைகானச கிருஷ்ய சூத்திரம். 32 பிரஷ்னம் அது முழுக்க 11 பிரஷ்னங்கள் கிருஷ்யத்தையும், அதுக்கப்புறம் 20 பிரஷ்னங்கள், ஒரு பிரஷ்னம் அதுக்கு பேர் என்ன சூத்திரம் பிரபர கிரமத்தையும், அதுக்கப்புறம் 20 பிரஷ்னங்கள் ஸ்ரௌத சூத்திரத்தையும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான் இந்த 32 சூத்திரங்கள் தான் விகனசர் முழுக்க பண்ணினது. அப்போ மீதி கிரந்தங்கள்லாம் யார் பண்ணினான்னாக்க அதை சொல்கிறார் மரீச்சி மகரிஷி தன்னுடையதான கிரந்த கணனா விதியில் சொல்கிறார். வைகானசம் மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு உத்ருதம் சர்வவேதார்த்த சாரபூதம் அப்ரதக்ஷம் அனிந்திதம் வைதிகைஹி உபசேவிதம் விஷ்ணோஹோ ஆராதனம் சர்வபூத ஹிதார்த்தாய சாப்த பிரமாணம் அவலம்பிய விஷ்ணுனா விகனசா உத்தம்.
विखनसा भृग्वादीनाम् उक्तं भृगुणा काश्यपेन अत्रिणा मरीचयैव तंत्र अधिकार कांड संहिता वेदैः 400 प्रोक्तं तेषां क्रमेण प्रतिमार्गं ग्रन्थसंख्यां वक्ष्यामि। अत्र प्रथमं प्रधानं विकनससूत्रं पूर्वतन्त्रम् आत्रेयतन्त्रं विष्णुतन्त्रम् उत्तरतन्त्रमिति एतैः 4 तन्त्रैः अत्रिणा 880 ग्रन्थाः उक्ताः। भृगुणा खिल पुरातंत्र वासाधिकार चित्राधिकार मानाधिकार क्रियाधिकार अच्छाधिकार यज्ञाधिकार वर्णाधिकार प्रकीर्णाधिकार प्रतिगृह्याधिकार निरुक्ताधिकार खिलाधिकार रूपेषु त्रयोदशेषु अधिकारेषु अपि संख्या पूर्ववत् 880 ग्रन्था भृगुणापि उक्ताः। कश्यपेन सत्यकाण्डं तर्ककाण्डं ज्ञानकाण्डमिति त्रिविधकाण्डेष्वपि काश्यपेन 64 ग्रन्था उक्ताः। मरीचिना मया च जयसंहिता आनन्दसंहिता संज्ञानसंहिता वीरसंहिता विजितसंहिता विजितसंहिता विजयसंहिता विजितसंहिता विमलसंहिता ज्ञानसंहितेति 8 संहितासु 1,84,000 ग्रन्था उक्ताः। एतेषां चतुर्विधानां मूलं तद्वैखानससूत्रम्। एतैः सह 28 शास्त्रेषु 4,00,000 ग्रन्थाः पूर्णाः। तेषु एतद् विमानार्चनकल्पम् आनन्दसंहितायां सर्वशास्त्रसारभूतं गुह्यात् गुह्यतरं चतुर्वेदोद्भवमन्त्रैः चतुराश्रमिणाम् अनुष्ठेयं चातुर्वर्ण्य समृद्ध्यर्थं चतुराश्रमसिद्ध्यर्थं चातुर्वर्ण्य साधनाय चत्वारः आम्नाय वदन्ति। एतान् पुण्यान् सौम्यान् चतुर्विधान् विष्णोः अर्चनाविधीन् यत्सु ब्रूयात् यस्तु श्रावयेत् यः पठेत् यस्तु कर्ता कारयिता प्रेरयिता अनुमोदिता च सर्वे च विष्णुसायुज्यम् आप्नुवन्ति न पुनर्जायते इत्याह भगवान् मरीचिः। इद மாதிரியாக வைகானச பகவத் சாஸ்திரத்தில் இதுதான் பிரதானமான கிரந்தங்கள். இந்த கிரந்தங்கள் முழுக்க எங்களுக்கு கிடைக்கல. இதில் ஏதோ சில கிரந்தங்கள் தான் கிடைக்கிறது. அந்த கிரந்தங்களை வச்சுண்டு எம்பெருமானுக்கு நிரவதிகமாக கைங்கரியம் பண்ணணுன்னு எங்கள் பெரியவாள்லாம் எதை அனுசந்தானம் பண்ணாலோ அதை முழுக்க விடாத நாங்களாம் அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட கிரந்தங்களில் இங்கே சில கிரந்தங்களை மாத்திரம் பார்த்துட்டு இங்கே விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்களே அழிஷிங்கற்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். முதல்ல இந்த பரீட்சாதிக்காக இருக்கக்கூடியதான் எங்களுடைய இதான விஷ்ணு பட்டாச்சாரியர். இவர் இந்த ஆந்திர தேசம் முழுக்க இவர் தான் ஆச்சாரியனாக இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா பெருமாளுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான எங்களுடைய இதான விஷ்ணு பட்டாச்சாரிய சுவாமி அவருடைய இதான வார்த்தையை இந்த சபையில் இங்கே நிர்வாகம் பண்ணுவார்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தன்யோஸ்மி தாசோஸ்மி. 20 நிமிஷம் அடியன் 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 தாசன் தாசன் அடியன் அடியன் கடைசி காலத்தில் வந்த திருவேந்தியூர் இருந்தார். அப்போ ரொம்ப நல்ல பரிச்சயமாகி நாங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னோம். ரொம்ப சந்தோஷம் தான். அடியன் அடியன் गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। प्रातस्मरणीयानां वन्दनीयानाम् आचार्याणां श्रीचरणानां सन्निधिं साष्टांग प्रणामान् समर्प्य वैखानस आगम विद्वत् सदसः सदसि ममापि अवकाशं दत्तवद्भ्यः एतेभ्यः पुनरेकवारं प्रणामान् समर्प्य किंचित यथामति वक्तुम् इच्छामि। वैखानसं महाशास्त्रं सर्ववेदेषु उद्धृतं सर्ववेदार्थसारभूतं अप्रतर्क्यम् अनिन्दितं विष्णोः आराधनाय
सर्वभूतहितार्थाय शाब्दं प्रमाणमवलम्ब्य विष्णुना विघनसोक्तं विघनसा भृग्वादीनामुक्तं भृगुना अत्रिना मरीचिना काश्यपेन चैव चातुर्लक्षग्रन्थप्रमाणप्रमेयभूतः वैखानसागमः इति भगवतः श्रीमन्नारायणस्य हृदयपुटात् आविर्भूतः विघनो मुनिः वैदिकेन मार्गेण चतुर्वेदोद्भवैर्मन्त्रैः स वेदमार्गेण वैखानसकल्पसूत्रम् उपदिश्य तत् कल्पसूत्रं श्रौतस्मार्तधर्मप्रवर इति चतुर्भिः विभागैः समलङ्कृतं विद्यते। तत्र 18 संस्काराः उपदिष्टाः निषेक ऋतुसंगमन गर्भाधान पुंसवन सीमंत विष्णुबलि जातकर्म उत्थान नामकरण अन्नप्राशन प्रवासागमन पिंडवर्धन चौल उपनयन पारायण व्रतबंध विसर्ग उपाकर्म समावर्तन पाणिग्रहणानीति 18 संस्काराः तत्र उपदिष्टाः। तदनन्तरं सप्त पाकयज्ञाः सप्त हविर्यज्ञाः सप्त सोमयज्ञाः ब्रह्मयज्ञो देवयज्ञ पितृयज्ञो भूतयज्ञो मनुष्ययज्ञश्चेति पंचमहायज्ञाः एतेषां प्रायश्चित्तानि च सर्वाणि उपदिश्य गृहे देवायतने वा भक्त्या भगवन्तं नारायणमर्चयेत् तद्विष्णो परमं पदं गच्छेत् इति तत्र एकं सूत्रम् उपदिश्यते भगवता विघनो मुनिना। तत्सूत्रम् आधारीकृत्य शिष्याः 4 भृगुमरीचि अत्रि कश्यपाः गुरुणा यदुक्तं तत्सर्वं शिरसि संधार्य अधिकार संहिता तंत्र कांड इति नाम्ना वैखानस आगमशास्त्रस्य सर्वमपि उपदिष्टवन्तः। भृगुमहर्षिणा अधिकार नाम्ना यज्ञाधिकार क्रियाधिकार खिलाधिकार मानाधिकार वासाधिकार चित्राधिकार इति अधिकार नाम्ना आलय निर्माण विग्रह कर्म विग्रह कल्पना विग्रह प्रतिष्ठा अर्चन स्नपन उत्सव प्रायश्चित्तेति अंशैः अधिकार ग्रन्थाः तत्र सर्वम् उपदिष्टाः सन्ति। तदनन्तरं कश्यप महर्षिणा सत्यकाण्ड कर्मकाण्ड ज्ञानकाण्ड इति नाम्ना मरीचि महर्षिणा आनंद संहिता विमल संहिता विज्ञान संहिता इति संहिता नाम्ना अत्रि महर्षिः अधिकार नाम्ना चातुर्लक्ष ग्रंथ प्रमाण प्रमेय भूतात्र ग्रंथनाम 32 अक्षर समूहः एव ग्रन्थः इति एतत् सर्वमपि वैदिकेन मार्गेण चतुर्वेदोद्भवैर्मन्त्रैः तत्र सर्वमपि वैखानसशास्त्रे अपि चरितक्रिया ज्ञानयोग इति 4 पूजामार्गाः सन्ति। आचार्यः ज्ञानमार्गेण हृदयं सर्वमपि परिष्कृत्य योगमार्गेण अष्टाङ्गयोगमार्गेण शरीरस्य परमपावनं कृत्वा चरितमार्गेण सर्वं सम्पाद्य क्रियामार्गेणैव भगवतः आराधनं करणीयम् इति तत्र वैखानसागमस्य सारांशः। वैखानस मुनिश्रेष्ठ पूजिताय श्रीवेङ्कटेशाय नमः इति वैखानस आगमशास्त्ररीत्या अपि तत्र अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्री श्रीनिवासस्य सन्निधौ अपि वैखानस आगमशास्त्रद्वारा एव नित्यनैमित्तिकार्चनाः तत्र अनुष्ठिताः सन्ति। वैखानसं नाम वैदिकं परम पूज्याः वेदान्तदेशिकैः अपि न्यायपरिशुद्धिनामकग्रन्थे वैखानसं महाशास्त्रं तत्र विप्लवस्य अनवकाशत्वात् विप्लवं नाम गन्धरगोळम् अत्र गन्धरगोळम् एमీ లేదు विप्लवस्य अनवकाशत्वात् स सुष्ठु प्रमाणमेव वैखानसं शास्त्रमिति वेदान्तदेशिकैः उद्घोषितं वर्तते। एतत् वैखानस महाशास्त्रं स्वामिनः अत्यन्तं प्रीतिपात्रं भवति परमप्रमाणं भवति पवित्रतमं भवति इति एते महानुभावाः तत्र आदिष्टवन्तः। वैखानसशास्त्रस्य सदसि अपि ममापि भागं ग्रहीतुमपि अवकाशं दत्तवद्भ्यः तेभ्यः सर्वेभ्यश्च प्रणामान् साष्टाङ्गदण्डप्रणामान् समर्प्य विरमामि। விஷ்ணு பட்டாச்சாரிய சுவாமிக்கு உங்களுடையதான பிரணாமங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இந்த வைகானச மகாசாஸ்திரத்தினுடையதான விஷயத்தை எங்கன்னா எங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லணும்
त्वां पाञ्चरात्रिकनयेन पृथग्जितेन वैखानसेन जपदा नियताधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्थयन्तः प्रीत्यानयन्ति बलवन्ति दिनानि धन्याहाன்னு அப்படின்னு வாஸ்தவம். அதனால் எங்களுக்கெல்லாம் அடியவங்களுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் இடத்துல அவ்வளோ பிரீதி. எங்கள் வாத்தியார் சுவாமி தேசிக ஸ்தோத்திர பாடம் முழுக்க சொல்லுவார், நிரூடியாக சொல்லுவார். ஆடிய ஆமாம், ஒரு கோஷ்டியில் தேசிக ஸ்தோத்திர பாடம் சாதிக்கணுன்னாக்க அவர் தான் ஒரு பக்கம் சாதிப்பார், மீதி கோஷ்டியே ஒரு பக்கம் சாதிப்பார். அப்படி நாங்கள்லாம் அனுபவித்தோம். அந்த விஷயத்தையும் சுவாமி அனுகிரகம் பண்ணது அடியவங்களுக்குலாம் பெரிய பாக்கியம்.